ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன ஒரு ரெசிபி செய்ய போகிறேன்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியானது. இது கம்பில் நம்ம தோசை எப்படி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான தேவையான இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்போயுமே அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி போட்டு தான் டிஃபன் செய்வோம் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த கம்பு தோசை சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட் இது. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு குவான்டிட்டி அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா கம்பு, ஸோ இதே அளவுக்கு வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் இட்லி அரிசி போட மாட்டேன், சாப்பாடு அரிசி தான் போடுவேன். ஸோ உளுந்து வந்து இது தோசைன்ற வாசி உளுந்து நம்ம கம்மியாக போடலாம். இட்லிக்கு தான் நம்ம அதிகமாக போடணும், புசு புசுன்னு வரணுன்றதுக்காக. ஸோ கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இப்போ ஒன்றா சேர்த்து நம்ம ஊற வச்சிடணும். இது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்குங்க. ஒரு 3 ஹவர்ஸ் ஊறினா போதும். இது வந்து கிரைண்டரில் போடணும் அவசியம் இல்லை. நாங்கள் 2 பேருன்ற வாசி குவான்டிட்டி கம்மியாக எடுத்திருக்கோம். நீங்கள் அதிகம் மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது 2 பேருக்குன்னு வயசு நான் திட்டமாக போட்டிருக்கேன். இது எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சிடணும். நல்லா ஒரு 3 டைம்ஸ் வந்து தண்ணி ஊற்றி அலசிட்டேன். இப்போ நம்ம குடிக்க தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஒரு டைம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு 3 ஹவர் நம்ம வந்து மாவு புளிக்க வச்சோம்னாக்கா ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வெளியிலே வச்சு புளிக்க வச்சுட்டு அப்படியே நம்ம இன்ஸ்டண்ட்டாக சுடலாம், தோசை சுடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது இப்போ ஊறட்டும். இதை பாருங்கள், அதான் 3 ஹவர்ஸ் ஊற வச்சேன். நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் இது கம்மியாக இருக்கிற வாசி நான் மிக்சிலே போட்டுவிட்டேன். ஸோ கிரைண்டரில் வேண்டானிட்டு இதை அரைச்சிட்டோமா, இது ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு இதை வச்சு புளிக்க வச்சா போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தோசை சுட்டுடலாம். இது 2 ஹவர்ஸ் மேலே நல்லா உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா பாருங்கள், தோசை பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா புளிச்சும் இருக்குது மாவு. இப்போ நம்ம அவ்வளோதான், தோசை ஊற்றிட்டு இதுக்கு நான் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறேன். இப்போ தோசை ஊற்றலாம் வாங்க பார்க்கலாம். பாருங்கள், மாவு கரைச்சி தோசை பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் தோசை ஊற்றிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய தோசை, சரவணா ஸ்டோர் தோசை மாதிரி இருக்குது, சுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த மாவு சுட்டோம்னாக்கா வெள்ளையாக இருக்கும் தோசை. இந்த மாவில் வந்து கொஞ்சம் கோல்டு கலரில் வருது. ஸோ நல்ல மொருவில் ஸ்கிரிப்ஸியாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு வேர்க்கடலை சட்னி சைட் டிஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தோசைக்கும் சட்னிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.